ஓகே, கவனிங்க. இப்போ நம்ம கடைசியா நேற்று கிளாஸ்ல வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், இந்த இஎம் வேவ்ஸை பத்தி ஜெனரல் தியரி வந்து பார்த்துருந்தோம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்க, அந்த கம்யூனிகேஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 2 சயின்டிஸ்ட் நேம் வந்து நான் சொல்ல போறேன். அதாவது ஒரு சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா மேக்ஸ்வெல், இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து யார் அப்படின்னா ஹெட்ஸ். மேக்ஸ்வெல் அண்ட் ஹெட்ஸ். ஓகே, இது 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் வந்து என்ன அப்படின்னா, மேக்ஸ்வெல்லை பொறுத்தளவுக்கு அவர் சொன்ன எல்லா விஷயமே தியரியா இருக்கும். ஹெட்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கும். நம்ம ஏற்கனவே 11th செகண்ட் லெக்சர்ல படிச்சிருப்போம். ஒரு பிசிக்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பிசிக்ஸ்க்கு வந்து 2 பில்லர் இருக்கும். ஒரு பில்லர் வந்து தியரியா இருக்கும், ஒரு பில்லர் வந்து மேத்தமெட்டிக்ஸா இருக்கும். ஸோ மேத்தமெட்டிக்ஸை பத்தி சொல்லக்கூடியது மேத்தமெட்டிக்ஸ், அதாவது தியரியை பத்தி, சாரி, ஒரு பில்லர் வந்து ஆமா தியரி, இன்னொரு பில்லர் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அங்க 11th படிச்சிருப்போம். இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, தியரி இருந்துச்சு அப்படின்னா அந்த தியரியை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல், சாரி ஆமா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கொண்டு வரணும். அந்த எக்ஸ்பெரிமெண்டலை பத்தி சொன்னவர் யார் அப்படின்னா ஹெட்ஸ். அதாவது எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸை வந்து தியரிட்டிக்கல் வடிவத்தில் சொன்னவர் யார் அப்படின்னா மேக்ஸ்வெல். அதே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா சொன்னவர் யார் அப்படின்னா ஹெட்ஸ். இதான் வந்து இவங்க 2 பேத்துக்கு உள்ள வித்தியாசம். சரி, இப்ப இதுல வந்து ஒரு 2 தியரியை நான் உங்களுக்கு உள்ள சொல்ல போறேன். ஆக்சுவலா அது வந்து 4th லெசன்ல இருக்கு, 4வது பாடத்துல இருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டி பை பி பை டிடி, டி பை பி பை டிடின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் லெக்சர்ல படிச்சிருப்போம். டி பை பை டிடி, அதாவது வெறும் பையின்னு படிச்சிருப்போம். பையினானது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம், மின்புல பாயம். காலத்தை பொறுத்து மின்புல பாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இது வந்து என்னன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். காலத்தை பொறுத்து காந்த பாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்படி காலத்தை பொறுத்து ஒரு காந்த பாயத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது நம்மளுக்கு என்ன உருவாகும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு மின்புலமானது உருவாக்கப்படும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஈன்னு சொல்லுவோம். இப்ப மேக்ஸ்வெல் வந்து அதான் கொஸ்டின் வைக்கிறார். அதாவது வெறும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகிற மாதிரி மின்புலத்துல, அதாவது மின்புல பாயத்துல மாற்றம் ஏற்படும் போது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அதை உருவாக்க முடியும். அதுதான் இந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ். சரியா? அதை தியரிட்டிக்கலா சொன்னவர் யார் அப்படின்னா மேக்ஸ்வெல். தியரிட்டிக்கலா சொன்னவர் வந்து மேக்ஸ்வெல். அதை எக்ஸ்பெரிமெண்டா சொன்னவர் யார் அப்படின்னா ஹெட்ஸ். அதை நம்ம பின்னாடி வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து 4வது பாடத்துல படிச்ச விஷயம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்ல அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். காந்த நேரத்தை பொறுத்து காந்த பாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது ஒரு மின்புலமானது உருவாக்கப்படும்.
அதே மாதிரி ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு டி பை டிடி ஆஃப் பை இ. இங்க பை பின்னு சொல்லிட்டு இங்க பையின்னு சொல்லிருப்போம். இங்க பையினா என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மின்புல பாயம்னு சொல்லுவோம். அப்ப காலத்தை பொறுத்து மின்புல பாயத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்படி மாற்றம் ஏற்படும் போது அந்த சுற்றில் ஒரு காந்தப்புலம் உருவாக்கப்படும். அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை இவரு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணியிருப்பார். மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி அதை வந்து மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதான் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். மேக்ஸ்வெல் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா சில சேஞ்சஸை வந்து மேற்கொள்றாரு, சில மாற்றத்தை உருவாக்குறாரு. அப்படி மாற்றத்தை உருவாக்கி அதுல இருந்து சில ஈக்குவேஷன் வந்து கொண்டு வராரு. அப்படி ஈக்குவேஷன் கொண்டு வரதுனால அதுக்கு பேர் என்ன சொன்னா மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் இண்டக்ஷன், மேக்ஸ்வெல்லுடைய தூண்டல் விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமன்பாடு கடைசியா நம்ம பார்ப்போம். அந்த மேக்ஸ்வெல்லுடைய தூண்டல் விதி என்ன அப்படின்னா, அவர் கேட்டார்ல, கொஸ்டின் கேட்டார்ல, என்ன கொஸ்டின் கேட்டாரு? காலத்தை பொறுத்து காந்த பாயத்துல மாற்றம் ஏற்படும் போது மின்புலம் உருவாகுதுல, அதே மாதிரி காலத்தை பொறுத்து மின்புல பாயத்துல மாற்றம் ஏற்படும் போது ஒரு காந்தப்புலம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றா பத்தியா? அதான் வந்து மேக்ஸ்வெல் இண்டக்ஷன் லா, மேக்ஸ்வெல்லுடைய தூண்டல் விதின்னு சொல்லுவாங்க. அந்த மேக்ஸ்வெல்லுடைய தூண்டல் விதிக்குரிய சமன்பாடு ஒரு சமன்பாடு இருக்கு. அந்த சமன்பாடே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதுல பார்க்க போறோம். சரிங்களா? இதுதான் வந்து அவர் வந்து முன்னாடி சொன்ன தியரி. மொத்தம் 2 சயின்டிஸ்ட் வராங்க. யாரு? மேக்ஸ்வெல், ஹெட்ஸ். மேக்ஸ்வெல் முழுக்க முழுக்க எதை பத்தி மட்டும்தான் பேசுறாரு, தியரியா பேசுறாரு. ஹெட்ஸ் வந்து அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலா வந்து நம்மளுக்கு வந்து விளக்குவாரு. இவரு தியரியை ப்ரப்போஸ் பண்றாரு, தியரியை ப்ரப்போஸ் பண்றாரு. அப்ப இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தியரிட்டிக்கலா சொன்னவர் யார் அப்படின்னா மேக்ஸ்வெல். அத ஒரு சோதனையின் மூலமாக விளக்குனவர் யார் அப்படின்னா ஹெட்ஸ். அந்த தியரிட்டிக்கலா சொன்ன கான்செப்ட் தான் இந்த ஈக்குவேஷன் கொண்டு வர. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு ஜெனரேட்டர் இருக்கு. ஜெனரேட்டர்ல நம்ம என்ன செய்யணும், எதை ப்ரொடியூஸ் பண்றோம்? கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். எப்படி கரண்ட் உருவாகுது? மின்னோட்டம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? ஜெனரேட்டர்ல எப்படி வந்து மின்னோட்டம் உருவாக்கப்படுது? அதாவது ஒரு காயில் இருக்கும். அந்த காயில் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ரொட்டேட் ஆகும். எதுக்கு இடையில அந்த காயில் ரொட்டேட் ஆகும் அப்படின்னா 2 மேக்னெட்டுக்கு இடையில, ஒரு 2 காந்தத்துக்கு இடையில அந்த காயில் வந்து இப்படி ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அந்த மேக்னெட்டை வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்த புலத்தை உருவாக்கும். காந்த புலம் எப்படி உருவாகும்னா, இதான் காந்தம், இது காயில். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு எது வழியா போகுது? ஒரு கிவன் ஏரியா, கொடுக்கப்பட்ட பரப்பு வழியா இந்த காந்தப்புல கோடுகள் போகுது. அப்படி கிவன் ஏரியால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து போகும் பொழுது இந்த ஏரியால ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். இந்த பரப்புல வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படி பரப்புல மாற்றம் ஏற்படும் பொழுது, இந்த பரப்புல ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். இந்த அதாவது பரப்புன்னு சொல்றது காந்த பாயத்தில் மாற்றம் ஏற்படும் போது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் போது ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இந்த இதான கிவன் ஏரியா, இதுக்குள்ள மின்புல கோடுகள் போனுச்சுன்னா அது மின்புல பாயம். இப்ப இது வந்து என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது உள்ள. ஏன்னா ரெண்டுமே மேக்னெட், நார்த் சவுத் இருக்கு. இந்த 2 மேக்னெட்டுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன போகுது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து உள்ள பாஸ் ஆகுது. அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகும்போது நடுவில் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பரப்பு இருக்கு. அந்த பரப்புக்கு உள்ள போயிடுச்சு அப்படின்னா அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா மாறிடும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது நமக்கு என்ன உருவாகுது, ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப், தூண்டப்பட்ட ஒரு மின்னியக்கு விசை
அந்த இண்டிவிஜுவல் இஎம்எஃப் தான் நமக்கு கரண்ட் உருவாக்கும். இது வந்து 4வது படத்துல இருக்கும். 4th லெசன் போகும்போது அது தெளிவா படிப்போம். சரியா? இது சும்மா நீ ஜெனரலா தெரிஞ்சு வச்சுக்கோ. அதே கான்செப்ட் தான் நீங்க சொல்றேன். சரிங்களா? ஓகே. இப்ப உன்னுடைய புக்ல பாத்தீங்க அப்படின்னா நான் நேற்று சொன்னேன்ல அந்த செல்போனுடைய பிரின்சிபல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். பொதுவா வந்து கம்யூனிகேஷனை வந்து நம்ம என்ன செய்வோம், 2 வகைகளா பிரிப்போம். ஒன்னு வந்து வயரை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன், இன்னொன்னு வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷன். வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இன்னொன்னு வயரை யூஸ் பண்றது. வயரை யூஸ் பண்ணினா லேண்ட்லைன் போன் இருக்கு. லேண்ட்லைன் போனுக்கும் வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம ஒரு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, போன்ல இருந்து அந்த வயர் எடுத்து ஒரு வயர் எடுத்து நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா நெட்டுக்கு வந்து இணைக்கிறோம். வயர் எடுத்து நம்ம நெட்டுக்கு இணைக்கிறோம். அப்படி வயர் எடுத்து நீங்க நெட்டுக்கு இணைச்சீங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷனை பொறுத்தவரைக்கு தெளிவா கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் இறைச்சலோட ஒரு தெளிவா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. என்ன செய்யும் அப்படின்னா டிலே ஆகிட்டே இருக்கு. அந்த நெட் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கடையில என்ன செய்வாங்க அப்படின்னா போன்ல இருந்து ஒரு வயர் எடுத்து அந்த அந்த மிஷின்ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்வைப்பிங் மிஷினை உள்ள சொறி இருப்பாங்க. அப்படி ஸ்வைப்பிங் மிஷினை உள்ள சொருகிட்டு என்ன செய்வாங்க, காலை போடுவாங்க, அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா அதே சமயத்துல வந்து ஒரு மோடத்தை யூஸ் பண்ணி நம்ம நெட்டை பயன்படுத்தணும் அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும், அந்த இடத்துல மோடத்தை பயன்படுத்தி நெட்டை பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லா ஃபாஸ்டா இருக்கும். இதான் வயருக்கு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் வித்தியாசம். சரி, இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷனை பொறுத்தளவுக்கு எதுல பயன்படுத்தணும்னா செல்போன்ல பயன்படுத்தணும். சரி, அப்ப இந்த செல்போன்ல வந்து எந்த பிரின்சிபல் வந்து பயன்படுத்துறாங்க, எந்த தத்துவம் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா லைட் இஸ் an electromagnetic wave. லைட் இஸ் an electromagnetic wave. அதாவது ஒளியானது ஒரு மின்காந்த அலையாக செயல்படுகிறது என்ற தத்துவத்தினுடைய அடிப்படையில் அதை விளக்குறாங்க. இதுல ஜியோல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பூமியில வந்து நல்லா தோண்டி உள்ள வந்து வயர் வந்து பதிக்கிறாங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா இதான் வயர்னு வச்சுக்கோங்க. இந்த வயர்ல இதுல ஃபுல்லா கண்ணாடியா இருக்கும். இது எல்லாமே கண்ணாடி இருக்கும். உள்ள வந்து லைட்டை பாஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ள வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒளியை செலுத்துறாங்க. அப்படி ஒளியை செலுத்தும் போது இது கண்ணாடி இருக்கா, இந்த கண்ணாடி மேல இந்த லைட் பட்டு என்ன செய்யும், இந்த கண்ணாடி மேல இந்த லைட் பட்டு இதுல ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் இங்க வருமா, அப்ப இங்க பட்டு மறுபடியும் இங்க வருமா, இந்த மாதிரி என்ன செய்யறது அப்படின்னா இந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. இப்ப இதுல ஒரு கம்யூனிகேஷன் வந்து நீ செலுத்துறோம் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன், அதாவது தகவல்ல இது சுமந்துட்டு போகணும் இந்த லைட். ஏன்னா லைட்டை பொறுத்தவரை லைட்டோட ஸ்பீட் வருது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். நான் ஏதாவது ஒரு தகவலோட டேட்டா இதுல வந்து கொடுக்கும் அப்படின்னா அந்த டேட்டா வந்து நல்லா ஃபாஸ்டா வந்து டிராவல் ஆகும். சரியா? அதான் வந்து இந்த ஃபைபர் கேபிள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபைபர் கேபிள் எல்லாமே இதை பயன்படுத்தும். சரி, அதை நோட் பண்ணிக்கோ. செல்போன் வந்து என்ன பிரின்சிபல் ஆட் பண்ணது அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், அண்ட்ராய்மெட்டிக். அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் ஓவனை பத்தி நான் நேற்றே சொல்லிட்டேன். இந்த மைக்ரோவேவோடைய யூசர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நேற்று கிளாஸ் சொல்லியாச்சு. அடுத்து லேசர் ரேடார். இப்ப இது எல்லாமே வந்து என்னன்னா சப்போஸ் ஒரு கொஸ்டின் வந்து எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் உடைய யூசர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க வச்சுக்கோங்க, மின்காந்தருடைய பயன்கள் அப்படின்னு கேட்டாதான் லேசர் எங்க பயன்படுத்துறோம், ரேடார் எங்க பயன்படுத்துறோம், மைக்ரோவேவ் எங்க பயன்படுத்துறோம், அதே மாதிரி செல்போன் வந்து எதுக்காக பயன்படுத்துறோம், அந்த செல்போனுடைய பிரின்சிபல் என்ன, இந்த மாதிரி நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எழுதிக்கணும். இப்ப வந்து லேசர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேசர் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா லேசருடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்கலாம். லேசருடைய விரிவாக்கம் வந்து லைட் ஆம்பிளிட்யூட் ஸ்டிமுலேட்டட் light amplification by stimulated emission of radiation அப்படின்னு சொல்றாங்க. இதான் லேசர். லைட் ஆம்பிளிபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ரேடார் அப்படின்னு சொல்றது ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்ச். லேசர் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்துறது. சரி, அதே மாதிரி சர்ஜரிக்கு பயன்படுத்துவாங்க. சர்ஜரி இப்ப இந்த லேசர் ஆபரேஷன் பண்றாங்கல்ல, இப்ப ஆரம்பத்துல வந்து கண்ணுக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த லேசர் ஆபரேஷன் கிடையாது. இப்ப லேசர் பயன்படுத்தி என்ன செய்வாங்க அப்படின்னா கண் சிகிச்சைக்கு அந்த லேசர் பயன்படுத்துவாங்க, சர்ஜரி. அப்புறம் ரேடாரை பொறுத்தவரைக்கும் எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா டிஃபென்ஸ்.
விமானம் கிடையாது. டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா மிலிட்ரியில வந்து இந்த ரேடாரை வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு எதிரி நாட்டு விமானம் வந்து நம்ம நாட்டு எல்லைக்குள்ள வருது அப்படின்னா அந்த ரேடார் சிக்னலை கரெக்டா மாட்டும் போது இந்த மாதிரி ஏதோ ஒரு 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 பொருள் வந்து நம்ம நாட்டுக்கு உள்ள வருது அப்படின்னு காமிச்சு. சோ அந்த ரேடார் வந்து டிஃபென்ஸ்ல வந்து பயன்படுத்துறாங்க. லேசர் வந்து சர்ஜரி, ரேடார் வந்து டிஃபென்ஸ், மைக்ரோவேவ் ஓவன் வந்து அந்த ஃபுட் வந்து குக்கிங்க்கு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்போன் கம்யூனிகேஷன் வந்து செல்போன் கம்யூனிகேஷன்ல லைட் வந்து ஒரு எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் தான் வந்து ஆட் பண்ணுது. இதுதான் வந்து அந்த எதோடைய அப்ளிகேஷன் நம்ம சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இஎம் வேவ்ஸ் உடைய அப்ளிகேஷனா பேசுறோம். இதான் தியரி. இந்த தியரிக்குள்ள போய் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப நம்ம அடுத்த முக்கியமான ஒரு டாபிக் வந்து போகிறோம். கொஞ்சம் நல்லா அது வந்து கவனிச்சுக்கோ. ரொம்ப ஈஸியானதுதான். பட் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா இது வந்து கஷ்டம். என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்ட் மேக்ஸ்வெல் கரெக்ஷன்ஸ் டு ஆம்பியர்ஸ் சர்க்யூட் லா. ஆம்பியர் சர்க்யூட் லா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியருடைய சுற்று விதியில் மேக்ஸ்வெல்லுடைய திருத்தம். முதல் வந்து மேக்ஸ்வெல் சர்க்யூட் லானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பழைய புக்ல வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். புது புக்ல வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. சோ நம்ம புது புக்ல உள்ளபடிதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதை படிக்கப்போம். சரிங்களா? இது வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन கேட்கலாம். Displacement current and Maxwell correction to Ampere's circuit law அப்படின்னு சொல்றோம். இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் மேக்ஸ்வெல்லுடைய திருத்தம். எதுக்கு மேக்ஸ்வெல்லுடைய திருத்தம் அப்படின்னா ஆம்பியருடைய சுற்று விதி. ஒவ்வொரு ஹெட்டிங்குமே நீ என்ன செய்யணும் அப்படின்னா அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆம்பியர் சர்க்யூட் லா இதுல நம்ம என்ன கொண்டு வர போறோம்? ஆம்பியர் சர்க்யூட் லா. இதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வந்து க்ளோஸ்ட் இன்டெகிரல். மூடப்பட்ட கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு. க்ளோஸ்டு இன்டெகிரல் dl vector equal to closed integral of d vector dot dl vector equal to mu naught I. இதான் வந்து ஆம்பியர் சர்க்யூட் லா. இது வந்து ஒரு ஃபார்முலா. இப்ப என்ன செய்யறாரு மேக்ஸ்வெல் வந்து இந்த ஆம்பியர் சர்க்யூட் லாக்கு ஒரு கரெக்ஷன் பண்றாரு. இந்த ஐன்னு சொல்றது வந்து என்னன்னா டோட்டல் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மொத்த மின்னோட்டம். இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா
ஒரு மூடப்பட்ட பகுதியில் உள்ள காந்தப்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு. சரியா? அதாவது ஒரு க்ளோஸ்டு ஏரியால இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட இன்டகிரல் பண்றோம். அந்த இன்டகிரல் பண்ணக்கூடிய மதிப்பு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, அந்த க்ளோஸ்டு ஏரியாக்குள்ள இருக்கிற கரண்ட் இருக்கு பாத்தியா, அந்த கரண்டையும் மியூ நாட்டையும் மல்டிப்ளை பண்ணா மதிப்புக்கு சமம். அப்புறம் மியூ நாட்னா என்ன அப்படி அது தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல் படத்துல எப்சிலான், எப்சிலான் ஆர், எப்சிலான் நாட் இந்த மூணு பார்த்தோமா? பார்த்தோம்ல. எப்சிலான் அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி இன் மீடியம், அதாவது ஊடகத்தினுடைய விடுதிறன் சொன்னோம். எப்சிலான் ஆர் ஒப்புமை விடுதிறன், எப்சிலான் நாட் காற்றுறது வெற்றிடத்துடைய விடுதிறன், பெர்மிட்டிவிட்டி இன் ஏர் ஆர் வேக்யூம் சொன்னோம். இங்க மியூ, மியூ நாட், மியூ ஆர் இந்த மூணு பத்தி நான் சொல்ல போறேன். மியூ அப்படின்னு சொல்றது பெர்மியபிலிட்டின்னு சொல்லணும். பெர்மியபிலிட்டி, பெர்மியபிலிட்டி இன் மீடியம். மியூ ஆர் relative permeability, relative permeability. மியூ நாட் permeability in air or vacuum. மூணு விஷயம். ஊடகத்தினுடைய உட்புகுதிறன், இது ஒப்புமை உட்புகுதிறன், இது காற்று அல்லது வெற்றிடத்தினுடைய உட்புகுதிறன். அங்க விடுதிறன் சொல்றோம்ல, நம்ம முதல் படத்துல விடுதிறன் பார்த்தோம்ல, இந்த படத்துல உட்புகுதிறன் சொல்றோம். ஊடகத்தினுடைய உட்புகுதிறன், ஒப்புமை உட்புகுதிறன், காற்று அல்லது வெற்றிடத்தினுடைய உட்புகுதிறன் என்று நம்ம என்ன செய்யறோம்? மொத்தம் மூணு வகையா பிரிச்சு பேசுறோம். அதுலதான் ஒண்ணு கொண்டு வர எதை மியூ நாட்டை கொண்டு வரும். அப்ப மியூ நாட் கொண்டு அப்படின்னா அது எந்த மீடியத்துல இருக்குன்னு அர்த்தம்? காற்றுல இருக்குன்னு அர்த்தம். சோ இதுதான் ஆம்பியர்ஸ் உடைய சர்க்யூட் லான்னு சொல்லுவோம். இந்த ஆம்பியர்ஸ் உடைய சர்க்யூட் லால தான் என்ன செய்யறாரு? கரெக்ஷன் பண்றாரு. என்ன கரெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன்ல கடைசி பாருங்க, அதாவது 5.6 ஈக்குவேஷன் நம்பர் 5.6 எடுத்து பாருங்க. அந்த 5.6ல என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. க்ளோஸ்டு லைன் இன்டெகிரல் ஆஃப் b வெக்டார் டாட் dl வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் IC பிளஸ் மியூ நாட் எப்சிலான் நாட் d by E by dt இருக்கா? க்ளோஸ்டு இன்டெகிரல் ஆஃப் b வெக்டார் டாட் dl வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் IC பிளஸ் மியூ நாட் எப்சிலான் நாட் d by E by dt இருக்கும். அதுதான் என்னது? மேக்ஸ்வெல் அந்த ஆம்பியர் சர்க்யூட் லாவை கரெக்ஷன் பண்றாரு. அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆம்பியர் மேக்ஸ்வெல் லான்னு சொல்லுவாங்க. அந்த 5.6 ஈக்குவேஷன் பாடம் பாக்குறதுக்கு சிறுசா இருக்கும், ஆனா நுணுக்கமா நீ படிக்கணும். இல்ல வெறும் ஆம்பியர் சர்க்யூட் லான்னு கேட்டா இந்த ஈக்குவேஷன், ஆம்பியர் சர்க்யூட் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷன், ஆம்பியர்ஸ் மேக்ஸ்வெல்ஸ் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 5.6 அந்த ஈக்குவேஷன் இருப்பாருங்க, அந்த ஈக்குவேஷன் எழுதணும். அததான் நம்ம இப்ப டெரைவ் பண்ணி காமிக்க. இது கரெக்ஷன். அடுத்து டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அதாவது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் சொல்லுவோம். ஐடி அதான் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட், இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் என்னவா இருக்கும்? அந்த ஐடியினுடைய மதிப்பானது என்னவாக இருக்கும்? அதையும் நம்ம பார்க்கணும். அதை டெரைவ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி சில ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ஈக்குவேஷனை எழுதி அந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, ரெண்டு டைப் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ரெண்டையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. இது நீ கொஸ்டின் எழுதாத, இத சைடுல எழுதிக்கோ. இது சும்மா ஜெனரலா உள்ளது. ஆம்பியர் சர்க்யூட் லா. ஓகே.
தன்னிடம் வந்து ஊடகத்தின் உட்புதிறன், ஒப்புமை உட்புதிறன், காற்று அல்லது வெற்றிடத்தின் உட்புதிறன். இப்ப சொல்றதும் உன்னுடைய கொஸ்டின் கிடையாது. இப்ப எழுதக்கூடியதும் சில ஜெனரல் ஈக்குவேஷன் தான். என்ன ஜெனரல் ஈக்குவேஷன் அப்படின்னா, நான் முதல் சொன்னேன்ல, changes in magnetic flux produced electric field. காந்த பாயத்தில் மாற்றம் ஏற்படும் போது மின்புலம் உருவாக்கப்படுகிறது. அதே போல் மின்புல பாயத்தில் மாற்றம் ஏற்படும் போது ஒரு காந்தப்புலம் உருவாக்கப்படும். அப்ப சேஞ்சஸ் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். நான் என்ன சொல்லிருக்கேன், மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்றது ஒரு சயின்டிஸ்ட் தான். ஆனா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தியரிட்டிக்கலா தான் சொல்றாரு. அந்த தியரிட்டிக்கல தான் இப்போ உங்களுக்கு நான் எழுதி காமிக்கிறேன். சரிங்களா? சோ இதுவும் இந்த கொஸ்டினோட வரது கிடையாது. அதுவும் ஜெனரலான ஒரு டேட்டா தான். அதையும் நீ ரஃபா நோட் பண்ணிக்கோ. அந்த பகுதியில இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எதுவும் கேட்க மாட்டா. 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொன்னா கேட்கலாம். அதனால அதை நீ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்ப வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, தூண்டப்படக்கூடிய Faraday's எலக்ட்ரோ இந்த கொஸ்டினோட கிடையாது. Faraday's electromagnetic induction. ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதி. இது எங்க இருக்கும்? 4வது படத்துல இருக்கு. மின்காந்த தூண்டல் விதி என்ன சொல்லுது? சேஞ்சஸ் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். நான் அந்த படம் வரைஞ்சு காமிச்சேன்ல, 2 மேக்னெட்டிக் இடையில வந்து ஒரு காயில் இருக்கும். அது வழியா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த காயில் ரொட்டேட் ஆச்சுன்னா அது சேஞ்சஸ் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். சோ சேஞ்சஸ் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணுமா? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணு சொன்னல, அந்த கான்செப்ட் தான் ஃபாரடேயோட மின்காந்த தூண்டல் விதி. ஃபாரடேஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் லா. சரி, அதுக்கடுத்து ஆக்சுவலா வந்து இவர் மேக்ஸ்வெல் வந்து என்ன சொன்னாரு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் உருவாகுது. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்சஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகுது அப்படின்னு யார் சொல்றாரு? மேக்ஸ்வெல் சொன்னதுனால அதுக்கு பேர் என்னது? மேக்ஸ்வெல்ஸ் இண்டக்ஷன். இது வந்து ஃபாரடே சொன்ன விதி. ஃபாரடே சொன்னது. மேக்ஸ்வெல் என்ன சொல்றாருன்னா, இது மட்டும் தான் இருக்கா? வாய்ப்பு இல்ல, இதுவும் வரலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மட்ல கொண்டு வரோம். ஃபாரடேஸோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மட்ல கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இங்க பாரு, மைனஸ் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து d by dt of by p. இதான் நான் சொன்னேன் உங்கள்ட்ட. என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். காந்த பாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது. சரி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இததான் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் டைம். காலத்தை பொறுத்து காந்த பாயத்தில் ஏற்படும் மாற்றம். வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் டைம், காலத்தை பொறுத்து காந்த பாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். சரி, இது வந்து இப்படி சேஞ்சஸ் ஆகும்போது நமக்கு என்ன உருவாகுது? க்ளோஸ்ட் சர்க்யூட்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆகுது. க்ளோஸ்ட் சர்க்யூட்ல நமக்கு என்ன உருவாகுது? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆகுது. சோ அது எப்படி தெரியுமா? க்ளோஸ்ட் சர்க்யூட் தானே. அப்ப க்ளோஸ்ட் சர்க்யூட்னா க்ளோஸ்ட் லைன் எடுக்கலாம். க்ளோஸ்ட் சர்க்யூட்குள்ள ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டியூஸ் ஆகுது. அதனால க்ளோஸ்ட் லைன் எடுக்கலாம். E வெக்டர் டாட் dl வெக்டர். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகுது. இப்படி சேஞ்சஸ் ஆகும்போது அந்த க்ளோஸ்ட் சர்க்யூட்ல என்ன உருவாகுது? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட், மின்புலம் உருவாக்கப்படுகிறது. அப்ப இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் ஏ க்ளோஸ்ட் சர்க்யூட்.
இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் ஏ க்ளோஸ்டு சர்க்யூட். ஒரு மூடப்பட்ட சுற்றில் உருவாகக்கூடிய தூண்டப்படக்கூடிய மின்னோட்டம். இன்டியூஸ்டு electric field along closed circuit. மூடப்பட்ட சுற்றில் உருவாகும் மின்புலம். சரி, இத வேற எப்படி வேற விதமா நம்ம இன்னொரு வேற விதமா சொல்லலாம் அப்படின்னா, இந்த வைப்பி இருக்குல்ல, வைப்பி எப்படி இருக்கலாம் இங்க வரும். இது என்ன படம்? பை முத படம் படிச்ச ஞாபகம் இருக்கா? முத படத்துல மின்புல பாய்ந்து ஒண்ணு படிச்சோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதுக்கு என்ன ஈக்குவேஷன் எழுதிங்க? க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டார் டாட் D வெக்டார். ஞாபகம் இருக்கா? E வெக்டார் டாட் dA வெக்டார் எழுதுனீங்க. அதே மாதிரி இதுல இந்த மைனஸ் d பை dt எப்படி எடுத்துக்கிட்டோம்? மைனஸ் d பை dt க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் இந்த பைபி இருக்குல்ல, இந்த பைபி எப்படி இருந்தா B வெக்டார் டாட் dA வெக்டார். அதை எப்படி கொண்டு வந்தீங்க பாருங்க, மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதுறீங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஈக்குவேஷன் மைனஸ் டி பை பி பை டிடி இது எழுதுறீங்க. இது எதை உருவாக்குது? ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்குள்ள ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் உருவாக்குது. பை பி எப்படி எழுதலாம்? டி வெக்டார் டாட் டிஏ வெக்டார் எழுதலாம். அதுக்கு முன்னாடி டி பை டிடி போடுற, அப்ப க்ளோஸ் இன்டெக்ரல் பண்ணுறோம். சோ இது தியரிட்டிக்கலா நீ சொல்லணும். தியரி எப்படி சொல்றது? இப்படி க்ளோஸ் இன்டெக்ரல் வந்துட்டாலே ஒரு மூடப்பட்ட பகுதின்னு அர்த்தம். டி பை டிடி வந்துட்டாலே சேஞ்சஸ் அர்த்தம். பி வந்துட்டா மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப ஒரு க்ளோஸ்டு லூப்புக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது. ஒரு மூடப்பட்ட பகுதிக்குள்ள காந்த புலத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்படி மாற்றம் ஏற்படும் பொழுது நமக்கு என்ன உருவாது? எலக்ட்ரிக் ஃபீல்ட். சோ இதுவும் ஒரே ஈக்குவேஷன் தான். இந்த ரெண்டு ஒரு ஈக்குவேஷன் தான். இப்படி உருவாகும் போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் உருவாது அப்படின்னு சொல்றோம். சோ இங்க தியரி எழுதும் போது சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், சேஞ்சிங் அத புரிஞ்சிட்டியா? சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் along closed circuit. அப்படியே இங்க வந்து என்ன செஞ்ச? இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் along closed circuit சொன்னீங்கல, இதுல சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஏன் சேஞ்சிங் சொல்றோம்? டி பை டிடி வருங்க. சோ சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் along closed circuit, ஒரு மூடப்பட்ட பகுதி. ஒரு மூடப்பட்ட பகுதியில் காந்த பாயத்தில் ஏற்படக்கூடிய, இது எழுதிக்கோ. இது என்ன லான்னு சொல்றோம்? ஃபாரடேஸ் உடைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல் விதிக்குரிய சமன்பாடு. நோட் பண்ணிக்கோ.
இப்ப அடுத்து வந்து யார் தெரியலாம் பாரடைஸ்க்கு அப்புறம் மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெலுடைய எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன். மேக்ஸ்வெலுடைய மின்காந்த தூண்டல் இது வெரி சிம்பிள். இது தெரிஞ்சாலே போதும். இந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டீங்கன்னா இதை வச்சு அப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம். மேக்ஸ்வெல் என்ன சொல்றாரு, ஏன் வெறும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் உருவாகுமா? ஏன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து உருவாகக்கூடாதா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்களா? அப்ப இந்த பைபி இருக்குல்ல, இந்த பைபின் வருடத்துல நீ என்ன மாத்தணும், பை மாத்தணும். அவ்வளவுதான். மைனஸ் டி பை டிடி ஆஃப் பை. சரி, அப்ப இதுக்கு பேர் என்னது, வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த இடத்தை நீ எப்படி மாத்திக்கிற, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வித் டைம், காலத்தை பொறுத்து காந்த பாயம் இந்த இடத்தை மின்பாயம் மாற்ற. சரி, காந்த பாயத்து மின்பாயத்துல மாற்றம் ஏற்படும் போது நம்மளுக்கு என்ன உருவாக்கப்படுது, ஒரு காந்த புலம். அந்த காந்த புலம் நல்ல பி வெட்டான்னு சொல்றேன். அந்த காந்த புலம் எதுக்குள்ள உருவாகுது, ஒரு க்ளோஸ்ட் லூப், ஒரு மூடப்பட்ட பகுதி. இந்த மூடப்பட்ட பகுதிக்குள்ள நமக்கு காந்த புலம் உருவாகுது. சோ அந்த எலக்ட்ரிக்கை தூக்கிட்டு இங்க என்ன எழுத போறோம், மேக்னெட்டிக் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் க்ளோஸ்ட் சர்க்யூட். மூடப்பட்ட சுற்றில் உருவாகக்கூடிய என்னது, காந்த புலம். மின்புலம் இல்லாமல் என்ன செய்யற, காந்த புலம் அப்படின்னு காமிச்சிடும். அடுத்து இங்க வாங்க. இப்ப இதுல இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆக இருக்கு. சோ இந்த பி எடுத்துக்கிட்டு என்ன செய்யற, ஈ மாத்தணும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சொன்ன இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எழுதிக்கோ. இதான் மேக்ஸ்வெலுடைய மின்காந்த தூண்டல். எழுதிட்டீங்களா? இப்ப நான் சொல்றது எழுதிக்கோ. இப்பதான் நம்ம வந்து இந்த பீரியட்ல போறோம். டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அண்ட் மேக்ஸ்வெல் கரெக்ஷன், இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியில் மேக்ஸ்வெலுடைய திருத்தம். இப்பதான் இந்த ஹெட்டிங் போடுங்க. ஹெட்டிங் போட்டுட்டு இப்ப நான் சொல்ற நோட்ஸ் அப்படி போட்டு, நோட்ஸ் சைடு எழுதிக்கோ. நோட்ஸ் அப்படி போட்டுக்கோ. குறிப்பு போட்டுக்கோ. ஒரு மூடப்பட்ட சுற்றுக்கு சைடுல, ஒரு மூடப்பட்ட சுற்றுக்கு ஆம்பியர் விதியை பயன்படுத்தும் போது, மூடப்பட்ட சுற்றுக்கு ஆம்பியர் விதியை பயன்படுத்தும் போது
பயன்படுத்தும் போது அது சூழும் பரப்பினுடைய வடிவத்தை பொறுத்து அமையாது. ஒரு மூடப்பட்ட சுற்றுக்கு ஆம்பியர் விதியை பயன்படுத்தும் போது அது சூழும் பரப்பினுடைய வடிவத்தினை பொறுத்து அமையாது. இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். As Ampere's law applied for a given closed loop, as Ampere's law applied for a given closed loop does not depend on shape of the enclosing surface. Does not depend on shape of the enclosing surface. இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய விளக்கத்தை மட்டும் சொல்லுறேன். இது ஒரு क्वेश्चन வந்து இதனுடைய டெரிவேஷன் வந்து நாளைக்கு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அது நிறைய இருக்கு. இப்ப நம்ம அதை நடத்த முடியாது. சோ இதனுடைய இப்ப நான் சொன்னதுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பண்ணிருக்கேன். இதுதான் ஒரு ஆணின்னு வச்சுக்கோ. இது ஆணி. இந்த ஆணி வழியா நான் என்ன செய்யறேன்னா மின்னோட்டத்தை நான் செலுத்துறேன், கரண்ட பாஸ் பண்றேன். அப்படி கரண்ட பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆணியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பரப்புலதான் நம்மளுக்கு என்ன உருவாகுமா, ஒரு காந்தப்புலம், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். அப்ப இதை சுத்தி அப்படின்னு சொல்லும்போது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆயிருதா, சரியா? அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட நம்ம லைன் இன்டர்வல் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது, ஆம்பியர் சர்க்யூட் லா அப்படின்னு சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு இங்க ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருள் வழியா I என்ற மின்னோட்டத்தை செலுத்துறேன். அப்படி செலுத்தும் போது பாத்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துல P ன்னு சொல்லக்கூடிய ஒரு புள்ளியில மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுது. இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட கால்குலேட் பண்றதுக்கு ஒரு க்ளோஸ்டு லூப் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஒரு மூடப்பட்ட பகுதியை நம்ம உருவாக்கணும். அந்த க்ளோஸ்டு லூப் இருக்கு பாருங்க, அந்த க்ளோஸ்டு லூப் உடைய ஒரு குறிப்பிட்ட புள்ளியை தான் நம்ம P ன்னு எடுத்துக்கிட்டோம். க்ளோஸ்டு லூப் உடைய ஒரு குறிப்பிட்ட புள்ளியை நம்ம P ன்னு எடுத்துக்கிட்டோம். இதுல உருவாக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட நம்ம பார்க்கணும். அப்படி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட பாக்குறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், ஆம்பியர் சர்க்யூட் லா யூஸ் பண்றோம். அந்த ஆம்பியர் சர்க்யூட் லா வந்து என்னன்னா க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் B வெக்டார் டாட் dl வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I. அப்ப இத பாக்குறதுக்கு இது ஒரு சர்ஃபேஸ் மாதிரி இருக்கு. இது ஒரு சர்ஃபேஸ் அப்படிதானே? இப்ப இத நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இதே சர்ஃபேஸ் மேல, இப்ப இந்த சர்ஃபேஸ் நான் S1 எடுத்துட்டேன். இதே சர்ஃபேஸ் மேல நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இதே பாயிண்ட் மேல ஒரு சிலிண்டரை கொண்டு வரேன். இன்னொரு சர்ஃபேஸ் கொண்டு வந்து வைக்கிறேன். இன்னொரு சர்ஃபேஸ் உள்ள கொண்டு வந்து வைக்கிறேன். இந்த சர்ஃபேஸ் உடைய மதிப்பு இந்த சர்ஃபேஸ் என்ன எடுத்துக்கன்னா S2 எடுத்துட்டேன், சரியா? இப்ப இதுலயும் நீ என்ன செய்யற, ஆம்பியர் சர்க்யூட் தான் பாருங்க. ஆனா இந்த S2 சொல்லக்கூடிய சர்ஃபேஸ் எதுக்குள்ளதான் இருக்கு, S1 குள்ளதான் இருக்கு. S2 சொல்லக்கூடிய இந்த சர்ஃபேஸ் வந்து எதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா S1 குள்ளதான் இருக்கு. இந்த S1 குள்ளதான் இந்த S2 என்ற பரப்பளவு இருக்கு, சரிங்களா? இப்ப இந்த இடத்துல இதானே இது வந்து என்னது S2, இது என்னப்பா S1. அப்ப இந்த S1 குள்ளதான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஆம்பியர் சர்க்யூட் நான் பயன்படுத்துறேன். அப்ப இங்க நீ ஆம்பியர் சர்க்யூட் பயன்படுத்தினாலும் நம்மளுக்கு
d வெக்டார் டாட் dl வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ தான் கிடைக்கும். மதிப்பு என்ன செய்யாதா, மாறாது. ஏன் மாறாது அப்படின்னா அதான் நான் பாயிண்ட் கொடுத்தேன். அந்த ஒரு குறிப்பிட்ட பரப்புக்குள்ள ஏற்படக்கூடிய காந்தப்புலத்துடைய கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பானது பரப்பை சார்ந்தது அல்ல. The line integral of magnetic field independent upon a closed surface. பரப்பை சார்ந்தது அல்ல. சொல்ற புரியுதா? பரப்பை சார்ந்தது அல்ல. அதனாலதான் உனக்கு ரெண்டு கேட்டகரியிலையுமே உனக்கு எப்படி இருக்கும், மியூனாட்டை மியூனாட்டை பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சேன், ஒரே ஒரு சர்ஃபேஸ் வரைஞ்சேன். அதுக்கு வந்து ஆம்பியர் சர்க்கியூட் தான் ரெண்டு எழுதுனேன், மியூனாட்டை தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னா சிலிண்டரா மாத்துறேன் அந்த சர்ஃபேஸை. அதுக்கு நான் என்ன செய்யறேன், ஆம்பியர் சர்க்கியூட் எடுத்துறது. அதுக்கு அதே தான் வந்து. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆம்பியர் சர்க்கியூட் வந்து சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஆம்பியர் சர்க்கியூட் லா இஸ் இண்டிபெண்டன்ட் அப்பான் ஏ சர்ஃபேஸ். ஆம்பியருடைய சுற்று விதியானது பரப்பினை சார்ந்தது அல்ல. இதான் விஷயம். இதை வச்சுதான் நம்ம ஃபுல்லா டெலிவரி பண்ண போறோம். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ல ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து அந்த S1 இருக்கும், ரெண்டாவது வந்து ஒரு பலூன் சர்ஃபேஸ் உள்ள கொண்டு போய் வைப்பாங்க. பலூன் சர்ஃபேஸ் உள்ள கொண்டு போய் வச்ச உடனே உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் ஜீரோன்னு மாறுது. அது ஏன் ஜீரோன்னு மாறுது, என்ன காரணம், அதான் யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரியா? இது வந்து நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். கிளாஸ் வந்து தயவுசெய்து அட்டன் பண்ணுங்க. நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஆப்சென்ட், நிறைய ஆப்சென்ட் ஆகிட்டே இருக்கீங்க. ஆப்சென்ட் ஆயிடுச்சுன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து தகவல் கொடுக்க மாட்டோம். தயவுசெய்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணு. ராகுல் இருக்கியா? ராகுல் 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 பேசுறது கேட்கல எனக்கு. ராகுல் கொஞ்சம் ஃபீஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. போன மாசம் கொடுத்துல இந்த மாசம் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துருங்க. இன்னைக்கு நான் ஃபோன் பண்ண அன்னைக்கு நீங்க ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. சொல்றது ஒண்ணு கேட்கல எனக்கு. என்னப்பா? ஓகே ஓகே. இப்ப அந்த ஃபீஸ் கொடுக்காதவங்க கொஞ்சம் கொண்டு வந்து டேட் வந்து 17டா 18 ஆயிடுச்சு. 18 ஆயிடுச்சு, கொஞ்சம் கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருங்க. வர முடியாதுன்னா கூகுள் பேல பண்ணுங்க. நான் தான் அன்னைக்கு மெசேஜ் போட்டுருந்தேன், பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அது மேத்ஸ் கிளாஸ் ரெடியா இருக்கு.